அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 தேய்பிறை அஷ்டமி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 11/5/2025 வரையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் போது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஆண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய குடும்பத்தில் இந்த குரு பகவான் 5வது கோள். இந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டு காலம் ஆகும். இது ஒரு புருஷ கிரகம் ஆகும். சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து உருவத்தில் பெரிய கோள் குரு பகவான் தான். குரு பகவான் தன்னைத்தானே சுற்றி வர 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஆகின்றது. ஒரு ராசியில் குரு ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். ஒரு ராசிக்கு குரு மறுமுறை சஞ்சரிக்க 12 ஆண்டு காலம் ஆகும். அதாவது இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகின்றார். மறுபடியும் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க 12 ஆண்டுகள் ஆகும். மேலும் பிரம்மதேவனை பிரயத்தி தேவதையாக கொண்டும் இந்திரனை அதிதேவதையாக கொண்டும் அதிதியாக விளங்குபவரும் வடக்கு முகமாக பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் 4 திருக்கரத்தில் ஜபமாலை, கமண்டலம், ஓலைச்சுவடி, அபயமளிக்கும் அருள்நிலைக்கு கொண்டு விளங்குபவர் குரு பகவான். ஆங்கிரச கோத்திரம் சிந்து அதிபதியாகவும் சைத்திர சுத்தம் என்னும் சித்திரை மாத வளர்பிறை துவாதசி அவிட்ட நட்சத்திரம் குரு வாரத்தில் உதித்தவர் இந்த குரு பகவான். தனுசு மீன ராசியின் உபயராசியாகவும் நெருப்பு நீர் ராசிக்கு அதிபதியாகவும் விளங்குபவர். நீண்ட செவ்வக வடிவில் பொன் நிறத்தில் வடக்கு முகமாக சனகதானியம் எனும் கொண்டைக்கடலை பிரீத்தியாகவும் கொள்பவர். தனகாரகன், சந்ததி, அறிவுக்கு அதிபதி, வம்ச விருத்தி அளிப்பவர் குருவே. குரு பகவானின் காரக தன்மையை பார்த்தால் ஞானம், போதித்தல், உபதேசம், யோக பியாசம், ஆசிரியர், குருமார்கள், விவகார ஆலோசனை, அரசு கஜானா, அரசு சேவை, புத்தி, யுக்தி, ஒழுக்கம், நேர்மை, தனம், பதவி, புகழ், பிரபுத்துவம், சாந்தம், சொர்ணம், ரிஷி வர்க்கம், புஷ்பராகம், காமேதகம், தேன், கலை, சீரகம், ஆண் வர்க்கம், தயால குணம், பெரும் அதிர்ஷ்டசாலி, உன்னதமான நிலை, மேன்மை அடைதல், செல்வம் சேருதல், மதம் சம்பந்தமான போதனைகள், மந்திரி, உபன்யாசம் செய்தல், மத தலைவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஆளுநர், கலெக்டர், வங்கி காசாளர், கணக்கர், வணிகர், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இவை அனைத்தும் குருவின் காரகத்தன்மை. இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானாலும் அவரது பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாகவும் மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் வரை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வமிக்க மிதுன ராசியினரே, உங்கள் ராசிக்கு கலத்திர மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து பல நன்மைகளை கொடுத்தார். எடுத்த காரியத்தில் சாதகமான பலன் கிடைத்தது. பணவரத்து அதிகரித்ததுடன் பொருளாதார நிலையும் உயர்ந்து இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து இருக்கலாம். குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான அயனசயனம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். விரயஸ்தானத்திற்கு குரு செல்கிறாரே, அதனால் வீண் செலவு வருமோ என்று எண்ண தேவையில்லை. அவர் சுப செலவுகளையே தருவார் என்பதால் கல்வி, திருமணம், சொத்து வாங்குதல், ஆன்மீக விஷயங்களுக்கான செலவுகள் போன்றவை ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமத போக்கு காணப்படும். இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் சென்று தங்க நேரிடலாம். சேமிப்பு குறையக்கூடும். அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடுவது, எதற்கும் முன்பணம் கொடுப்பது, திட்டமிடாமல் செலவு செய்வது போன்றவற்றில் கவனமாக இருப்பது அவசியம். வெளிநாடு செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தாமதமாக பலன் தரக்கூடும். சரிவர தூங்க முடியாத அளவிற்கு பணி சுமைகளும் ஏற்படலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான வீடு, வாகனம், சுகஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இருந்த காலதாமதம் நீங்கும். பழைய வீடுகளை புதுப்பிப்பீர்கள்.
தேவைகள், வாகனங்களை பழுது பார்ப்பது அல்லது புதுப்பிப்பது போன்றவை நடக்கும். புதிய வாகனங்களும் வாங்க நேரலாம். தாயார் மூலம் நன்மைகள் உண்டாகும். அவரது உடல் நலம் தேரும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நோயின் தாக்கம் குறைந்து ஆரோக்கியம் கூடும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முற்படுவீர்கள். தொழில் வியாபார போட்டிகளை சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அடுத்தவர்களால் ஏற்பட்ட அவதூறு நீங்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதனால் ஆயுள் காப்பீடு மற்றும் இதர காப்பீடுகள் தொடர்பான பிரச்சனைகளில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம். அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். கனவு தொல்லை குறையக்கூடும். வீண் அலைச்சல் குறையும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரன் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாய் நட்சத்திரமான மிருகஷீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பது சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபகுரு நல்ல பலனை தருவார். மேலும் வரவேண்டிய பணம் கூடுதல் முயற்சிக்கு பின் கைக்கு வரக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். வாக்குறுதிகளை கொடுக்கும் முன் யோசிப்பது நல்லது. சகோதர வழியில் உதவிகள் கிடைப்பது தாமதமாக கிடைக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தாமதமாக அது நடந்தாலும் முடிவில் நல்ல பலனை கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். புதிய தொழில் தொடங்குவது விஷயமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். பழைய பாக்கி வசூலாவதில் தாமத போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல்கள் உண்டாகலாம். நிர்வாகத்தினரிடமும் மற்றும் சக ஊழியர்களுடனும் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். வேறு பணி மாறுதலும் உண்டாகலாம். கூடுதல் வேலையால் மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்படலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதிய சொத்துக்கள் வாங்குவது, விற்பது ஆகியவற்றால் செலவுகள் வரலாம். சுபகாரியங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாலும் செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தாமதமாக பலன் தரும். வருமானத்திற்கு ஏற்ப செலவும் அதிகரிக்கும் என்பதால் சேமிப்பு குறையக்கூடும். முதலீடுகளில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு தொடக்க கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் எடுக்க வழிவகுக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாக கூடுதல் கவனம் தேவைப்படும். கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று கல்வி கற்கும் வாய்ப்பு ஏற்படலாம். கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெறுவதற்கு கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்வது நன்மை தரும். மேலும் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகலாம். குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் செலவுகள் செய்ய நேரிடலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது தொடர்பாக சுப செலவுகள் ஏற்படக்கூடும். வரன் தேடும் பணியில் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். வியாழக்கிழமைகளில் குரு கஷேத்திரமான ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை அர்ச்சனை செய்து வணங்குவது நல்லது. அங்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவது நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.